Hey, hi guys. இன்னைக்கு நாம சோனி லீவ்ல 2019ல ரிலீஸ் ஆன இரு துருவம் அப்படின்ற ஒரு தமிழ் சீரிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 எபிசோடு இருக்கு. இந்த வீடியோல நம்ம 3 எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னை சிட்டில நிறைய கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி விசாரிக்கும் பொழுதுதான் இந்த கொலை எல்லாத்தையும் பண்றது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்றது தெரிய வருது. அந்த கொலை செஞ்சுக்கிட்டு இருக்க சீரியல் கில்லரை நம்ம ஹீரோ பிடிச்சாரா இல்லையா அப்படின்றதையும், 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன தன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதையும் சொல்றது தான் இந்த சீரிஸோட மீதி கதை. சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா மறந்துடாம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நியூஸ் பேப்பர் போடுற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பர் போட்டு ஒரு பிளாட் குள்ள போய் நியூஸ் பேப்பர் போடலாம் அப்படின்றதுக்காக சைக்கிள்ல நிறுத்திட்டு உள்ள போவாரு. வெளியே அவர் திரும்பி வரும்போது இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஓடுவாரு. இதை பார்த்து பக்கத்து பிளாட்ல இருக்கிற எல்லாரும் போலீஸ்க்கு போன் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு இந்த சீரிஸோட லீட் ரோலான விக்டர் அப்படின்றவரை காமிப்பாங்க. இவருக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க. இவரோட ஒய்ஃப் 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டு இருப்பாங்க. இவரும் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்திருப்பாரு. எல்லா விதமான இன்வெஸ்டிகேஷன் இறங்கி இருப்பாரு. ஆனா இவரோட ஒய்ஃபை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைச்சிருக்காது. இவர் சென்னையில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இவரோட ஹையர் ஆபீசர் ஒருத்தருக்கு தன்னோட மனைவி அவனே கொண்டுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும். இதனால 2 போலீஸ் ஆபீசரை அவர் கண்காணிக்கிறதுக்காக செட் பண்ணிருப்பாரு. இவர் பண்ற எல்லா வேலையும் அவங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த விஷயம் இவருக்கும் தெரியும். தன்னோட பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது இவர் சில விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குறாரு. தன்னோட ஒய்ஃப் கூட எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம், என்னென்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாப்பாரு. இவரோட ஒய்ஃபை பிடிச்சி இவர் தள்ளி விட்டுருப்பாரு. அவங்க ரத்த காயத்தோட கீழே விழுறதையும் காமிப்பாங்க. இது எல்லாத்தையும் இவர் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஹையர் ஆபீசர் இவருக்கு போன் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கான், அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, இந்த கேஸை நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும், எந்த க்ளூவுமே இல்லையே அப்படின்றதுக்காக 6 மாசமா மும்முரமா தேடிக்கிட்டே இருப்பாரு. இதனால அவரோட வேலையும் செய்யாம தான் இருப்பாரு. இவர் போன் பண்ணி இந்த மாதிரி சொன்னதால இல்ல என்னால முடியாது, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு இவரோட ஹையர் ஆபீசர் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இந்த கேஸுக்கு நீ மட்டும் தான் இருக்க, எனக்கு நீ இந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உன்னோட ஒய்ஃபு காணாம போன கேஸை பத்தி நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை போட்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக புதுசா டியூட்டில ஜாயின் பண்ண கிஷோர் அப்படின்ற எஸ்ஐ இவர் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு பெண் இறந்து போய் கிடப்பாங்க. 34 வயதான நிவேதா அப்படின்றவங்க தான் அது. அவங்களோட கை கால்கள் எல்லாமே கட்டப்பட்ட நிலையில இருக்கும். அவங்களோட வாயை கிழிச்சு கொலைகாரன் கொலை பண்ணிருப்பான். அந்த இடமே பாத்தீங்கன்னா பயங்கர ரத்தமா இருக்கும். இது மட்டும் இல்லாம கொலைகாரன் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு கதவை திறந்து வச்சுட்டு போயிருப்பான். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சிசிடிவி கேமரால எதனா பதிவாயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவர் கூட இருக்கிறவரும் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா இங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகலையா சார், ஸ்ட்ரீட்ல இருக்கிற கேமராவை நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இறந்து போனவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பிரைவேட் கம்பெனில HR வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்த எல்லாத்தையும் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நகை எதனா காணாம போயிருக்கான்னு பாருங்க, அவங்களோட போன்ல ஏதாவது சந்தேகப்படும்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கிஷோர் கிட்ட சொல்லி அதை சைபர் கிரைமுக்கு அனுப்பி வைப்பாரு. அந்த வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க கூட யாரோ நைட்டு உட்காந்து சாப்பிட்ட அடையாளம் இருக்கும். இதனால ஹீரோ ஃபாரன்சிக் ஆபீசர்ஸ் எல்லாம் வர சொல்லி அங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க சொல்லுவாரு. இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க, செக்யூரிட்டி அப்படின்ற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி வீட்டுக்கு யாருன்னா புதுசா வந்தாங்களா, இல்லனா நீங்க சந்தேகப்படும்படி யாருன்னா வந்தாங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களோட ஆபீஸ்க்கும் போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அவங்கள பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா இடத்துலயும் விசாரிச்ச பிறகும் சரியான க்ளூ எதுவுமே கிடைக்காது. விசாரிச்சவர்லயும் இவங்க அதிகமா பேசக்கூடிய பெண் அப்படின்றது மட்டும்தான் தெரிய வருது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அந்த வீட்டுல 2 கைரேகை பதிவாயிருக்கு. ஒன்னு இறந்து போனவங்களுடையது, இன்னொன்னு யாருதுன்னு தெரியல. அந்த கைரேகை அவங்க வீட்டுல இருக்கிற பெட்ரூம், கிச்சன் அப்படின்ற எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை கொலைகாரன் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவனா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற கோணத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட கான்ஸ்டபிள் வந்து இந்த மாதிரி இறந்து போன பொண்ணோட கால் ஹிஸ்டரி எல்லாமே வந்துருச்சு, அது உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துட்டு போவாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இந்த இறந்து போனவங்க அடிக்கடி ஒரு நம்பருக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த நம்பர்ல இருந்து நிறைய கால் வந்துகிட்டே இருந்திருக்கும். சோ ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த நம்பரை நோட் பண்ணி இந்த மாதிரி அந்த நம்பர் நேத்து நைட்டு எங்க இருந்ததுன்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கிஷோர் அனுப்பி வைப்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு உண்டான எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த நம்பர் பிரபாகரன் அப்படின்றவருடைய தான். அது இறந்து போனவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிற போன் டவர்ல இந்த நம்பர் பதிவாயிருக்கும். கரெக்டா 2:30 மணிக்கு இந்த நம்பருக்கு ஒரு போனோ வந்திருக்கும். இந்த விஷயத்தை கேட்டவுடனே கண்டிப்பா கொலைகாரன் அவனா
தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பிரபாகரன் அப்படின்றவரை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஜீப்ல ஏறி அந்த பிரபாகரன் யாரு அப்படின்றத தேடுறதுக்காக போய்கிட்டே இருக்கும்போது இவரோட பின்னாடி இந்த ஒருத்தர் இவரை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இவரும் யாரு அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்க தேடிட்டு போயிட்டு இருக்க பிரபாகரன் நான் தான், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சட்டை ஃபுல்லா ரத்தத்தோட அவர் முன்னாடி வந்து நிப்பாரு. ஹீரோவும் அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல இருக்கும் போதே அவளுக்கு எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் அவளை எப்பயுமே என்னோட ஒய்ஃப் கிட்ட நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு பார்க்க போவேன். நேத்தும் அப்படிதான் போயிருந்தேன். அவ கூட ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் படுத்துட்டோம். கரெக்டா ஒரு 2:30 மணி இருக்கும். என்னோட ஒய்ஃப் போன் பண்ணா, இந்த மாதிரி நம்மளோட பையன் வழுக்கி விழுந்துட்டான், உடனே வாங்கன்னு சொன்னா. நானும் கரெக்டா அங்கிருந்து 2:30 மணிக்கு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நியூஸ் தெரிஞ்சது இந்த மாதிரி அவ இறந்து போயிட்டான்ட்டு. நீங்க கண்டிப்பா என்ன பிடிச்சிருவீங்கன்னு தெரியும், அதனாலதான் நானே வந்து சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ அவரோட சட்டையில இருக்கிற ரத்தமும் பாத்தீங்கன்னா அவரோட பையன்து தான். இவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிஷோர் வந்து இந்த மாதிரி இறந்து போனவங்களோட போனை அன்லாக் பண்ணிட்டோம், அதுல ஒரு வீடியோ இருக்கு சார், அதை வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பிளே பண்ணி காமிப்பாரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரனே ஷூட் பண்ணிருப்பான். அவங்கள கொன்னுட்டு அவங்களோட போன்லயே அந்த வீடியோவை எடுத்திருப்பான். அவங்கள பாத்தீங்கன்னா அவன் ஒரு சேர்ல உட்கார வச்சு கொண்டு இருப்பான். அந்த சேருக்கு கீழே ஒரு துண்டு பேப்பர் வச்சுட்டு போறதையும் அந்த வீடியோல அவன் காமிச்சிருப்பான். உடனே ஹீரோ அந்த சேரை போய் பாக்குறாரு. அவன் வச்சுட்டு போன துண்டு பேப்பர் அதுல இருக்கும். அந்த பேப்பரை ஹீரோ பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்கும். இதே நேரத்துல நம்ம ஹீரோவோட வீட்லயும் இவர் கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 போலீஸை செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த போலீஸ் இவரோட வீட்டை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அவரோட ஒய்ஃப் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயம் சிக்குமா அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடைக்காது. அப்பதான் பூட்டப்பட்டு கிடக்குற ஒரு ரூமை பார்ப்பாங்க. இவங்களும் அதை போய் திறந்து பார்க்கும்போது அந்த செவுத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன அப்படின்றத காமிக்காம அந்த செவுத்துல இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க இருந்து போய் உங்களோட ஹையர் ஆபீசர் கிட்டயும் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த கொலைகாரன் எழுதி வச்சுட்டு போன அந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது அவரை பத்தி புகழ்ந்து பேசிட்டு அவர் இல்லாதப்ப அவரை பத்தி அசிங்கமா பேசுறது ரொம்பவே ஒரு கேவலமான செயல் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடியதா இருக்கும். இதை கிஷோர் படிச்சுட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வாயால எவனா கேட்டிருக்கணும் சார், அதனால இந்த கொலையை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி அந்த நிவேதாவோட ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா கேமராவும் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி எதுவுமே பதிவாயிருக்காது. இதுக்கப்புறம் அந்த திருக்குறள் எழுதின கையெழுத்து இருக்கு இல்லையா, அந்த கையெழுத்து பிரபாகரனுடையதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. பிரபாகரனோட கையெழுத்து வேற மாதிரி தான் இருக்கும். அப்பதான் கான்ஸ்டபிள் வந்து இந்த மாதிரி நிவேதாவோட வீட்டுல கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 செருப்பு சைஸ் பதிவாயிருக்கும். 8ல 1, 9ல 1, 11ல 1 பதிவாயிருக்கும். பிரபாகரனோட செருப்பு சைஸ் அளந்து பார்க்கும்போது அதுல 9ன்னு இருக்கும். இறந்து போனவங்களுக்கு 8 அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த 11வது ஃபுட் சைஸ் இருக்கிற ஆள் யாரு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால மறுபடியும் நிவேதா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களையும் அவங்களோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரோட ஃபுட் சைஸ் என்ன அப்படின்றதையும் இந்த திருக்குறள் எழுத சொல்லி அந்த ஹேண்ட் ரைட்டிங்க கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றபடியும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டெட் எண்டா தான் போயிடும். உங்களுக்கு சரியான லீட் எதுவுமே கிடைக்காது. இதனால ஹீரோ இந்த கேஸை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒருத்தனை போனோட காமிப்பாங்க. போன்ல இருக்கிற வீடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு வாசல்ல இருந்து உள்ள பொறுமையா போய்கிட்டே இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா சேர்ல ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருப்பாரு. அவரோட 2 கண்களுமே இருக்காது. கண்ணை புடுங்கி ரொம்ப கொடூரமா கொலைகாரன் கொலை பண்ணிட்டு இருப்பான். சோ இப்ப அந்த கொலைகாரன் தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட எதுக்காக ஸ்மோக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இதனால கோவமான ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவங்கள புடிச்சு தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போவாரு. தள்ளி விட்டு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா செவுத்துல இடிச்சு பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். இந்த பிளாஷ்பேக் அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல மறுபடியும் காமிக்கிறாங்க. ஹீரோவும் கிஷோரும் பக்கத்து ஏரியால இருக்கிற ஒரு போலீஸை போய் பார்ப்பாங்க. அந்த போலீஸ் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி உங்க ஏரியால நடந்த கொலை மாதிரியே தான் இந்த கொலையும் நடந்திருக்கு, அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கொலையை கூட்டு போய் காமிப்பாரு. இப்ப இறந்து போயிருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 48 வயசான கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் தான். இவர் ஒரு ஆர்கிடெக்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அவரோட ஆபீஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை பாத்தீங்கன்னா ஒரு வாரமா ரிப்பேரா தான் இருக்கும். இதனால ஸ்ட்ரீட்ல இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டு இவரோட போன்ல ஏதாவது வீடியோ இருக்கா அப்படின்ற மாதிரி தேடி பார்ப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த போன்ல ஒரு வீடியோ இருக்கும். இவரும் பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல ஏதாவது இறந்து கிடப்பாரு. அந்த சேருக்கு பின்னாடி ஒரு துண்டு பேப்பர் இருக்கும். இந்த துண்டு பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் தான் எழுதி இருக்கும். இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு சம்பந்தப்பட்டதா இருக்கும். சோ இந்த கொலையையும் நிவேதா கொலையையும் பண்ணது ஒரே ஆள் தான் அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண கொலைகாரன் கிடையாது, அவ ஒரு சீரியல் கில்லர், அவன் இந்த கொலைகளை மாதிரியே நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவனை பிடிக்கிறதுக்கு மும்முரமா இறங்குறாங்க. ஆனா அவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்றது தெரியாது இல்லையா, அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் ஒரு
விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இறந்து போன இடங்கள் எல்லாத்துலயுமே போய் கிஷோரை இறந்து போனவங்க மாதிரி உட்கார வச்சுட்டு இவர் அதே மாதிரி வீடியோ எடுப்பாரு. இவர் எடுத்த வீடியோவையும் அந்த கொலைகாரம் எடுத்த வீடியோவும் ஒன்னா வச்சு பார்த்துட்டு அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட போய் இந்த மாதிரி தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இவரோட ஹையர் ஆபீசர் அண்ட் இவர் கூட வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார வச்சு இந்த கேஸ் எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சைக்கோ கொலைகாரன். அவர் 2 கொலையும் ஒரே பேட்டர்ன்ல தான் பண்ணியிருக்கான். இந்த 2 பேரோட ப்ரொஃபைலையும் செக் பண்ணிட்டேன். இந்த 2 பேருக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொலை பண்ணப்பட்ட நிவேதா வாயை அறுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்காங்க. 2வதா கொலை பண்ணப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி கண்களை புடுங்கி கொலை பண்ணப்பட்டிருக்காரு. இந்த 2 கொலைகளுக்குமே வீடியோவும் விட்டுதான் போயிருக்கான். அது மட்டும் இல்லாம கொலை பண்ணிட்டு கதவை திறந்து விட்டுதான் போயிருக்கான், மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. அவன் விட்டுட்டு போன அந்த வீடியோ மூலமா நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொலை பண்ணப்பட்ட வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் நானும் அவன மாதிரி வீடியோ எடுத்தேன். அதுல நான் சந்தேகப்பட்ட விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் ஒரு ஹேண்டிகேப்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. அங்க இருக்கிறவங்களா எதனால நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போதான் இவர் எடுத்த வீடியோவையும் அந்த கொலைகாரன் எடுத்த வீடியோவும் காமிப்பாரு. இவர் எடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த கொலைகாரன் எடுத்த வீடியோ ஒரு சைடு மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். கொலைகாரன் விட்டுட்டு போன 2 வீடியோலயுமே ஒரு சைடு ஷேக் ஆகிட்டே தான் இருக்கும். இதனால அவன் காலில் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஹேண்டிகேப்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொலை நடந்த இடத்துல கிடைச்ச அந்த ஃபுட் பிரிண்டையும் காமிப்பாரு. அவனோட ஒரு கால் வச்சு வேற மாதிரியும் இன்னொரு கால் வச்சு வேற மாதிரியும் இருக்கும். இதனால ஒரு ஹேண்டிகேப் தான் அப்படின்ற மாதிரி ப்ரூவும் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி நம்ம ஒரு சீரியல் கில்லரை தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அவன் இந்த கொலையோட நிறுத்த போறது கிடையாது, இன்னும் கொலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதுக்குள்ள நம்ம அவனை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி பேசி முடிப்பாரு. இவரோட ஒய்ஃபை கொண்டுட்டதை இவர் மேலே சந்தேகப்பட்டு இவரோட கேஸை விசாரிச்சுட்டு இருக்க இவரோட ஒன் ஆஃப் த ஹையர் ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த கேஸ்ல சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்டிருக்கானா உடனே ஒரு நல்ல ஆபீசரா போட்டு இந்த கேஸை முடிச்சிடலாம்ல, சார் தன்னோட ஒய்ஃபை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை குத்தி காட்டுவாரு. இந்த கேஸை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்த அந்த ஹையர் ஆபீசர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இந்த கேஸை விக்டரே பாத்துக்கிட்டோம், இது வரையும் அவர் இந்த கேஸை நல்லா தானே பாத்துக்கிட்டு வராரு, அவர் இந்த கேஸை முடிச்சிருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி விக்டர் கிட்டே கொடுத்துருவாரு. இப்ப அப்படியே விக்டரும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு கொஸ்டின் நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி ஐம்புலன்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதை சொன்ன உடனே இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே கிஷோருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அந்த சீரியல் கில்லர் எந்த பேட்டர்ன்ல கொலை பண்றான்றத கண்டுபிடிச்சிட்டேன், ஐம்புலன்களான கண் காது மூக்கு வாய் இந்த பேட்டர்ன்ல தான் அவன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் 2 கொலை பண்ணிட்டான், அப்ப இன்னும் அவன் 3 கொலை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்டு அந்த கிஷோரும் ஷாக் ஆகுறாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கள கொல்லு கொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படியே அந்த வீட்டு உள்ள காமிக்கிறாங்க. ஒருத்தன் கண்ணாடி போட்டுட்டு இருப்பான், அவனுக்குள்ளதான் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி என்னால கொல்ல முடியாது, அதை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு அங்க இருக்கிற மாத்திரையை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப எதிரில கண்ணாடியில இவனோட உருவமே இவங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்க உனக்கு என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்கா, நீ இந்த மாத்திரை சாப்பிடுறது மூலியமா என்ன தடுக்க முடியாது, அவங்க எல்லாருமே இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவங்க, கொல்லு அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவனும் பாத்தீங்கன்னா நீ சொன்னது கரெக்ட் தான், அவனுக்கு இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவனுங்க, நான் கொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகுவான். இதோட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல அந்த சைக்கோ கொலைகார யாரு அப்படின்றத ரிவீல் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் போர்ஷனை காமிக்கிறாங்க. இவர் தன்னோட ஒய்ஃபை தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போனாரு இல்லையா, இப்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்குள்ள தன்னோட பொண்ணு அழுதுட்டு இருக்க சத்தம் கேட்ட உடனே உள்ள என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோட போய் பாப்பாரு. வீட்டு உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாருமே பயங்கரமா கலைஞ்சி இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது இந்த மாதிரி அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல, எனக்கு அம்மா வேணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும். இதனால தன்னோட மனைவி எங்க போயிருப்பா அப்படின்றது தெரியாம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்கிறாரு. எல்லார்கிட்டயும் போய் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இந்த கேஸ்ல ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாததால தன்னோட மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். இப்ப அப்படியே பிரசன்ட காமிக்கிறாங்க. மொட்டை மாடியில நின்று அந்த சீரியல் கில்லர் பண்ண கொலைகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி நிவேதா அப்படின்றவங்க தான் அவனோட ஃபர்ஸ்ட் கொலையா இருந்தா ஃபர்ஸ்ட் கொலை பண்றவனுக்கு எப்பயுமே ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும், என்னதான் ஒரு பைத்தியமாவே இருந்தா கூட. ஆனா அந்த கொலையை அவன் தெளிவா பிளான் பண்ணி பண்ணியிருக்கான். சோ கண்டிப்பா அது அவனோட ஃபர்ஸ்ட் கொலையா இருக்காது அப்படின்ற மாதிரி போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல எடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போவாரு. போகும்போது தன்னோட பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க இல்லையா, அதனால பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்களை பாத்துக்க சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. அந்த போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல எடுத்து பார்க்கும்போது இவர் நினைச்ச மாதிரி அதுல ஒரு கேஸும் சிக்கிறது. 22 வயதான கீர்த்தனா அப்படின்றவங்க மூக்கறுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்க ஒரு பிபிஓ கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களை சாவடிச்சது இவங்களோட ஒன் சைட் லவரான ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அவங்களோட போன்ல ஏதாவது வீடியோ இருக்கா அந்த
கில்லர் எடுத்தது அப்படின்ற மாதிரி பாப்பாரு. ஆனா அந்த போன்ல எந்த வீடியோவும் இருக்காது. அவங்களோட டெத் சர்டிபிகேட் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கொலை கேஸ்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி கிஷோரை கூப்பிட்டுக்கிட்டு கொலை நடந்த இடத்துக்கே போறாரு. ஈசிஆர் ரோட்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதியில தான் அந்த கொலை நடந்திருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கேஸ்ல இன்வால்வ்டா இருந்த ஒரு கான்ஸ்டபிள் மூலமா அங்க என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள மரத்துல கட்டி சாகடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சைடு பேக்கும் இன்னொரு சைடு போனும் கடந்ததா சொல்லுவாரு. சோ இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு கொலைகாரன் அவங்க கூட சண்டை போட்டிருக்கான் அப்படின்றது தெளிவாயிடுது. இப்ப அந்த ஒன் சைட்ல வர எதுக்காக நீங்க அக்யூஸ்டன் ஃப்ரேம் பண்ணீங்க, அவன் கொலை பண்ணா அப்படின்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அந்த கூட வந்திருக்க போலீஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொலைக்கு எந்த சாட்சியுமே எங்களுக்கு கிடைக்கல, போற வர இடம் எல்லாமே அந்த பொண்ணை மறைச்சு அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிருக்கான், இந்த மாதிரி என்ன லவ் பண்ணுட்டு இந்த ஒரு காரணம் போதாதா அவன் தான் கொலை பண்ணிருப்பான்ட்டு, அதனாலதான் அவனை ஃப்ரேம் பண்ணி நாங்க உள்ள தூக்கி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா கன்வின்ஸ்டா இருக்காது. இந்த கொலையை பண்ணது கண்டிப்பா அந்த சீரியல் கில்லரா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா கொலைகளுக்கும் சீரியல் கில்லர் ஒரு பேப்பரை வச்சுட்டு போவா இல்லையா, அதே மாதிரி இந்த கொலைக்கு ஏதாவது பேப்பர் வச்சுட்டு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கட்டி போட்ட இடத்துலயும் அந்த ஹேண்ட் பேக் போன் இருந்த எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடந்தது, அப்பயும் வந்து தேடாம இப்ப போய் அந்த துண்டு பேப்பரை தேடினா எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே கிஷோர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பாரு. ஆல்மோஸ்ட் அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடிடுவாங்க. எங்கேயுமே அந்த பேப்பர் துண்டு கிடைக்காததால ஒருவேளை இந்த கொலையை அவன் பண்ணலதான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்போ இவர் நிக்கிறது பக்கத்துல 6 அப்படின்ற மாதிரி ஒரு மரத்துல எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து சந்தேகம் அடைஞ்சிட்டு கிஷோர் அந்த திருக்குறள் புக்கை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கத்துவாரு. அவரும் அந்த புக்கை எடுத்துட்டு வந்து காமிப்பாரு. 6வது பக்கத்துல ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறளை படிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க மூக்க அறுக்கப்பட்டு சாவடிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அந்த திருக்குறளும் பாத்தீங்கன்னா ஒரு வாசனை சம்பந்தப்பட்ட திருக்குறளா இருக்கும். இதனால இவங்க 2 பேருக்குமே இந்த கொலையும் பண்ணது அந்த சீரியல் கில்லர் தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுது. ஆனா இந்த கொலைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு க்ளூவுமே இருக்காது. ஏற்கனவே நடந்த 2 கொலையுமே கண்டுபிடிக்கல, இதுல 3வது வேற ஒரு கொலையா அப்படின்ற மாதிரி கிஷோர் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2வதா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் கொல்லப்பட்டார் பாத்தீங்களா, அவரோட தெருவுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கும். அதை போட்டு இவர் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா எந்த எவிடன்ஸும் கிடைக்காது. இதனால என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிஷோர் கரெக்டா அந்த கீபோர்ட்ல காப்பியை ஊத்திடுவாரு. ஐயோ சார் தெரியாம ஊத்திட்டேன் சார் அப்படின்ற மாதிரி அந்த கீபோர்ட்ல இருக்கிற காஃபியை துணியை வச்சு தொடக்க ஆரம்பிப்பாரு. அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா செம ஸ்பீட்ல ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த கொலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல தான் நடந்திருக்கும். இதனால நைட் டைம்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இவங்க செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடியோஸ்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வெளிச்சமா தெரியாது, வண்டி போற இடம் மட்டும் தான் வெளிச்சமா தெரியும். இந்த வீடியோ பாஸ்டா பிளே ஆனதால ஒரு சைடு இருட்டா இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு புழு மாதிரி நகர்றத கண்டுபிடிப்பாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிவேதா கொலை நடந்தது இல்லையா, அந்த தெருவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு புழு மாதிரி நகர்றத பாப்பாங்க. அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது அந்த கொலைகாரன் அப்படின்றது. கேமரால மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இருட்டா இருக்கிற ஒரு பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா படுத்துக்கிட்டே மூவ் ஆகிட்டு இருந்திருப்பான். அந்த இடமே முக்காவாசி இருட்டா இருக்கிறதால அந்த கேமரால அவன் பதிவாயிருக்க மாட்டான். இந்த விஷயம் 2 பேருக்கும் தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு சைக்கோவோட நீ அப்படின்ற மாதிரி வியந்து போய் பாக்குறாங்க. இப்ப அப்படியே அந்த சைக்கோ கொலைகாரனை காமிக்கிறாங்க. கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போவான். அப்ப அந்த கடையில இருக்கிற ஒரு நியூஸை பார்த்து ஷாக் ஆவான். அது என்ன நியூஸ்னா, இந்த மாதிரி சென்னையில தொடர் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு சீரியல் கில்லர் தான் காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறான். அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து அவன் கண்ணாடி கூட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம மாட்டிப்போமோ, விக்டர் இந்த கேஸை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் பேசுவான். அதுக்கு அந்த கண்ணாடியில இருக்கிற உருவம் பாத்தீங்கன்னா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் விக்டரை அப்பயே போட்டு தள்ளிடலான்ட்டு, இப்ப பாரு இருந்தாலும் நீ ஒன்னும் கவலைப்படாத, அவனால நம்ம பிடிக்கவே முடியாது, நம்ம அப்படியே கொலைகளை மாற்ற மாதிரி பண்ணிருக்கோம், நீ பயப்படாம உன் வேலையை நீ கண்டினியூ பண்ணு, அவனால நம்மள பிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும். இப்ப அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவரோட ஹையர் ஆபீசர் போன் பண்ணி இந்த நியூஸை யாரு வெளியே சொன்னா, நம்ம இதை சீக்ரெட்டா தானே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த கேஸ் என்ன நிலைமையில இருக்குது அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுப்பாரு. கிஷோரும் பாத்தீங்கன்னா இந்த நியூஸை அவன் வெளியே சொன்னான்னு தெரியல சார், அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், போலீஸ் அடினா என்னன்னு அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கேஸை நியூஸ்காரங்களுக்கு எல்லாம் சொன்னது நான் தான், நம்ம கிட்ட ஒரு க்ளூ கூட இல்ல, அப்ப எப்படி நம்ம அந்த கொலைகாரனை பிடிக்கிறது, நான் பண்ண இந்த வேலையால கண்டிப்பா இந்த நியூஸ் அந்த சீரியல் கில்லர் பாப்பான், இதனால ஒண்ணு நம்மள பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக எதனா பண்ணுவான், இல்லனா கொலை பண்ண போற இடத்துல பதட்டத்துல ஏதாவது ஒரு க்ளூவை கண்டிப்பா விட்டுட்டு போவான், அதுதான் நமக்கான லீடு, அதுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அப்படியே ஹீரோவுக்கு ஒரு போன் வரும். இதனால கிஷோர் அங்கேயே இருக்க சொல்லிட்டு இவர் தனியா ஒரு லாட்ஜுக்கு போவாரு. அந்த லாட்ஜில போய் ஒருத்தரை மீட் பண்ணுவாரு. அவர் நிறைய போட்டோஸை காமிச்சிட்டு உங்களோட ஒய்ஃப் இதுல யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இதுல யாருமே இல்ல அப்படின்றவாரு. இதனால அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்தியால இருந்து பெண்களை கடத்துற நிறைய நாடுகளில் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், உங்களோட ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா
சொல்லுவாங்கன்னா இந்தியாக்குள்ள தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும், உங்களுக்கு எதிரியா இருக்கிற யாரோ ஒரு சிலர் கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம், முதல்ல நீங்க அவங்க கிட்ட போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாரு. இவரும் பாத்தீங்கன்னா இவரோட வாழ்க்கையில கடந்து போன எல்லா எதிரிகளையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லார்கிட்டயுமே போய் இவரு விசாரிச்சுட்டு இருப்பாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா எந்த க்ளூவுமே கிடைக்காது. இப்ப மறுபடியும் இவருக்கு இன்னொரு போன் வருது. இந்த வாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ கொலைகாரன் தான். ஒரு திருக்குறளை சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு போனை வச்சிருவான். நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த போன் நம்பரை ட்ராக் பண்ணி அவன் எங்க இருக்காரு அப்படின்ற இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாரு. அந்த போன் நம்பர் பாத்தீங்கன்னா அறிவானந்தம் அப்படின்றவருக்கு சொந்தமானதா இருக்கும். இதனால அந்த அறிவானந்தத்தோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு ரூம்ல அறிவானந்தம் கொலை பண்ணப்பட்டிருக்கதையும் பாக்குறாரு. சோ சீரியல் கொலைக்காரன் இந்த கொலையும் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு இருப்பான். இந்த அறிவானந்தம் பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை நிர்வாகியா இருப்பாரு. இவர் மேல 2 புகாரும் இருந்திருக்கும். இவர் அந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து காதுகளிலே குத்தி சாவடிச்சிருப்பான். அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவும் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ற அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பாரு. ஆனா இவர் இந்த கேஸை நுழைஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து 3 கொலைகள் நடந்துட்டதால அந்த இடத்துக்கு இவரோட ஹையர் ஆபீசரே வந்துருவாரு. அவர் அங்க வந்து அந்த கொலையை பத்தி விசாரிச்சுட்டு இந்த மாதிரி இந்த கேஸ்ல இருந்து உங்ககிட்ட இருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல, இதனால எனக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேஸை சிபிசிஐடிக்கு மூவ் பண்ண சொல்லிட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவாரு. இதனால ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆயிடுவாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கேஸ்ல இருந்து எந்த லீடுமே கிடைக்கலையே, நம்மள ஏற்கனவே ஒய்ஃபை நான் தான் கொன்ன அப்படின்ற கேஸ்ல பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இதுல இந்த பிரச்சனை வேறையா அப்படின்ற மாதிரி அந்த கொலைகள் எல்லாத்தையும் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாக்குறாரு. கொலை செய்யப்பட்ட அந்த 4 பேருக்கும் யார் யாரெல்லாம் உறவினர்கள் இருக்காங்க, யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டா ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்ற எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. இதுல ஃபர்ஸ்ட் வாய் அறுத்து கொலை பண்ணப்பட்ட நிவேதா அப்படின்றவங்களுக்கும் மூக்கு அறுத்து கொலை பண்ணப்பட்ட கீர்த்தனா அப்படின்றவங்களுக்கும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல யார் வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நிவேதா கொலை கேஸ்ல அவங்களோட கள்ளக்காதலனா இருந்த பிரபாகரன் இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃப் வந்திருப்பாங்க. கீர்த்தனாவோட கேஸ்ல பாத்தீங்கன்னா கீர்த்தனாவோட ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்க. மத்த 2 கேஸ்ல அந்த அளவுக்கு யாருமே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க. சோ முதல்ல இவங்க 2 பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் இந்த கேஸ்ல விட்டே தூக்கிட்டாலும் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்காம விடவே கூடாது அப்படின்ற ஆர்வத்துல கிஷோர் கிட்ட மேலும் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நடந்த இந்த 4 கொலைகளுமே பாத்தீங்கன்னா ஜான்வரியில 1 பிப்ரவரியில 1 அப்படின்ற மாதிரி ஒரு மாசம் கழிச்சு தான் ஒரு கொலை நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கொலைகள் எல்லாமே 11 இல்ல 12 தேதிகள்ல தான் நடந்திருக்கும். அதாவது ஜனவரி 11ல ஒரு கொலை நடக்குதுன்னா அதோட பிப்ரவரி 11 தான் கொலை நடக்கும். சோ ஜனவரி 11 ஒரு கொலையை பண்ணிட்டானா அடுத்த கொலை பிப்ரவரி 11 தான் இல்லையா, அதுக்குள்ள கொலை செய்ய போறது யாரு அப்படின்றதையும் அவங்கள பத்தி நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுப்பான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கிஷோர் கிட்ட சொல்லிட்டு நம்மளோட கெஸ் கரெக்டா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் அவன் இன்னொரு கொலையை பண்ணணும், அதுக்குள்ள அவனை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கிஷோரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவனை பத்தி எதுவுமே தெரியாது சார், அவனை எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம 2 பேர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பிரபாகரனோட ஒய்ஃபையும் கீர்த்தனாவோட ஃப்ரெண்டையும் விசாரிக்க போறாங்க. எதனால இவங்க 2 பேர்னு பாத்தீங்கன்னா நிவேதா கொலை செஞ்சப்போ கரெக்டா பிரபாகரன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது என்னோட பையன் வழிக்கு விழுந்துட்டான், அவனை பார்க்கறதுக்காக நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த சீரியல் கில்லர் பிரபாகரன் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரபாகரனோட ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி உங்களோட பையன் வழிக்கு விழுந்துட்டான்னு சொன்னீங்க இல்லையா, அவன் எங்க வழிக்கு விழுந்துட்டான் அப்படின்றத காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஒரு இடத்த காமிப்பாங்க. அந்த இடத்த ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு மூலையில ஆயில் இருக்கிறத பார்ப்பாங்க. சோ அந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா பிரபாகரன் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரோட பாத்ரூம்ல ஆயில கொட்டி வச்சிருந்திருப்பாரு. இந்த விஷயத்தை அங்க போய் செக் பண்ணது மூலியமா நம்ம ஹீரோவும் கிஷோரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரோட ஒய்ஃப் கிட்ட போய் இந்த மாதிரி அன்னைக்கு சந்தேகமா யாருன்னா பாத்தீங்களா, உங்க வீட்டுக்கு யாருன்னா சந்தேகப்படும்படி வந்தாங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்பாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா இல்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுக்கு ஹீரோ மறுபடியும் நீங்க கதவை திறந்து வச்சுட்டு எங்கன்னா போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி மேல் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுக்காக நான் போயிருந்தேன், கதவை நான் பூட்ட கிடையாது, மேல் வீடு தானே அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு மட்டும் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல யாராவது சந்தேகப்படும்படி பாத்தீங்களா, இல்லைன்னா சந்தேகப்படும்படி ஏதாவது நடந்ததா அப்படின்ற மாதிரியும் மறுபடியும் ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சந்தேகப்படும்படிலாம் யாரும் பார்க்கல, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களோட வாசல் முன்னாடி யாரோ காரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து யாரோ தான் விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் போலீஸ்க்கு போன் பண்ணணும் மிரட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்த யாருடைய காரும் இல்ல அது அப்படின்றது தெரிய வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதனால உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு நோட் புக் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ரெட் கலர் இனோவா கார் நின்னுட்டு இருந்தது, என்னால நம்பரை பார்க்க முடியல, நான் போலீஸ்க்கு போன் பண்ணி வெளியே வந்து பார்க்கும்போது அந்த கார் காணாம போயிடுச்சு, ஆனா அந்த கார்ல பேபி ஆன் போர்டு அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் இருந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. அந்த தெருவுலயும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்காது, இதனால அந்த காரோட நம்பர் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப அப்படியே அந்த கீர்த்தனாவோட ஃப்ரெண்டை போய் பார்ப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி
முன்னாடி எப்பயுமே அவன் என்ன வந்து பார்த்துட்டு தான் போவா. கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அவ வந்து என்ன பார்க்கவே கிடையாது. நானும் 1 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவ வர மாதிரி தெரியல, அதனால நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ அவங்க கிட்ட ஏதாவது சந்தேகப்படும்படி நடந்துகிட்டாங்களா, இல்லனா சந்தேகப்படும்படி நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இல்ல, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அந்த ஒன் சைடு லவ் பண்றவன் தான் தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ஆனா அவன் கூட இப்படி பண்ண வாய்ப்பு கிடையாது. எதனால இப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு மறுபடியும் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்க்கு எதுல வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவங்க பாத்தீங்கன்னா கேப்ல தான் வருவாங்க. ஆபீஸ்ல அரேஞ்ச் பண்ற கேப் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவர் அந்த ஆபீஸ் கிளம்பி போய் அங்க இருக்கிற கேப் டிரைவர் போய் மீட் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி எப்பயுமே நான் தான் உங்களை கூட்டு வருவேன், அன்னைக்கும் நான் தான் கூட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நானும் சர்வீஸ் சென்டருக்கு போன் பண்ணி காலையில தான் சர்வீஸ் விட்டேன், ஈவினிங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். அவங்க சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ரெடியாக 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. சோ நான் அவங்கள 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்னால 1 மணி நேரம்லாம் நிக்க முடியாது, நீங்க ரெடி பண்ணிட்டு பொறுமையா வாங்க அப்படின்ட்டு அவங்க தனியா கிளம்பி போயிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோவும் பாத்தீங்கன்னா எங்க பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேப் டிரைவர் சொல்ற எல்லாமே உண்மையா தான் இருக்கும். அந்த வீடியோவும் மேலும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதே வழியா ரெட் கலர் இனோவா கார் ஒன்று போகும். அதுல பாத்தீங்கன்னா பேபி ஆன் போர்டு அப்படின்ற ஸ்டிக்கரும் இருக்கும். ஆனா இந்த ஃபுட்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட நம்பர் பதிவாயிருக்காது. இந்த வழி பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் போற வழியில இருக்கும். அங்க ஒரு டோல்கேட் இருக்கிறதால அங்க இருக்கிற கேமரால எல்லா வண்டியும் பதிவாயிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த டோல்கேட்டுக்கு போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த ரெட் கலர் இனோவா கார் அங்க வந்திருக்கும். அங்க இருக்கிற கேமரால பாத்தீங்கன்னா இந்த கார்ல இருந்து தொப்பி போட்ட ஒருத்தன் அந்த டோல்கேட்ல காசு கொடுக்கறதுக்காக அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருப்பான். உடனே ஹீரோ அந்த டோல்கேட்டை யாரை நீங்க அட்டன் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு வர சொல்லுவாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து ஒருத்தவங்களை நிறுத்துவாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி அன்னைக்கு காசு வாங்குனீங்களே அவனோட மூஞ்ச பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கிளிப்பிங்க போட்டு காமிப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அவனோட மூஞ்சி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா அவன் பணத்தை எடுத்து கொடுக்கும் போது ஒரு லேடி ஹேண்ட் பேக்ல இருந்து எடுத்து கொடுத்தான் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் அந்த பொண்ணை கடத்திட்டு இந்த வழியா தான் வந்திருக்கான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா அவனோட மூஞ்சி சரியா தெரிஞ்சிருக்காது. ஆனா அதுக்கு பதிலா அந்த வண்டியோட நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. சோ கில்லர் யூஸ் பண்ற அந்த வண்டியோட நம்பரை கண்டுபிடிச்சதால இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாதுடா, நீ மாட்டினடா நீ அப்படின்ற மாதிரி கிஷோர் சொல்லுவாரு. இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. போன எபிசோட் முடியும் போது அந்த சீரியல் கில்லர் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த வண்டி நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் அந்த வண்டி நம்பர் யாருடையது, அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்ப்பாங்க. அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கிறவரும் பாத்தீங்கன்னா சில லிஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. இந்த மாதிரி நீங்க கொடுத்த நம்பர் காரோடதே கிடையாது, அது ஒரு பைக்கோட நம்பர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாரு. சோ இந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் தெளிவா தான் பண்ணியிருக்கான். இப்ப மறுபடியும் அவங்க ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது மூக்கறுத்து கொலை பண்ணப்பட்ட அந்த கீர்த்தனா கொலை கேஸ்ல ஒரு கேப் டிரைவர் கிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு தான் நான் சர்வீஸ் விட்டேன், அன்னைக்கு ஈவினிங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இதே அந்த சீரியல் கில்லர் வேலையா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கேப் டிரைவருக்கு போன் பண்ணி நீங்க எங்க சர்வீஸ் விட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த சர்வீஸ் சென்டரை கேட்டு அந்த இடத்துக்கு போய் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்க சர்வீஸ் சென்டர்ல ரெட் கலர் இனோவா கார் எதனா சர்வீஸ்க்கு வந்திருக்கா. அந்த சர்வீஸ் சென்டர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அந்த மாசத்துல மொத்தம் 3 ரெட் கலர் இனோவா கார் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த காரோட நம்பர் அண்ட் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த கார் வச்சிருக்கிறவங்க கிட்ட ஒருத்தரையா போய் பார்ப்பாங்க. இந்த காருக்கு சொந்தமானவங்களா இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்காது. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டெட் எண்டா போயிடுது. அப்பதான் நம்ம ஹீரோ இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, எப்பயுமே 2 போலீஸ். அந்த போலீஸை பாக்குறாரு. அவங்கள பார்த்தவொடனே ஒரு ஐடியா தோணுது. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நீங்க என்ன 24/7 ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்ற மாதிரி என் பின்னாடி ஏதாவது கார் ஃபாலோ பண்ணிட்டு வந்துதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவரே நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் தயங்கிட்டு அதுக்கப்புறமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து ஒரு சில நாட்கள் ஒரு ரெட் கலர் இனோவா கார் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா அந்த வண்டி காணோம். அந்த வண்டி எல் போர்டு அப்படின்றதுனால அது மேல நான் சரியா கவனம் செலுத்தல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வண்டி எல் போர்டு தானா கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த வண்டியில ஏதாவது பேபி ஆன் போர்டு அப்படின்ற ஸ்டிக்கர் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவங்களும் பாத்தீங்கன்னா ஆமா அந்த வண்டியில அந்த ஸ்டிக்கர் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ இவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லர் இதுவரையும் 4 கொலை பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த 4 பேரோட கால் ஹிஸ்டரியும் நம்ம ஹீரோ எடுத்து பாக்குறாரு. அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அந்த 4 பேருமே ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு நம்பருக்கு போன் பண்ணிருப்பாங்க. இந்த 4 பேருக்குமே எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா சொல்லி வச்ச மாதிரியே இந்த 4 பேருமே ஒரே ஒரு நம்பர் அது ஒரே ஒரு வாட்டி போன் பண்ணிருப்பாங்க. இதனால சந்தேகப்பட்டு அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறாரு. அந்த நம்பர் பாத்தீங்கன்னா ஒன் டிரைவ் கால் டாக்ஸி அப்படின்ற ஒரு கால் டாக்ஸியோட கம்பெனியோடது. உடனே நம்ம ஹீரோ போனை கட் பண்ணி வச்சுட்டு கிஷோர் கிட்ட இந்த மாதிரி நம்ம தேடுறது ஏன் ஒரு கால் டாக்ஸி டிரைவரா இருக்க
இருக்க கூடாது. பொதுவா கால் டாக்ஸில புக் பண்ணும்போது பிக்கப் லொகேஷன், டிராப் லொகேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம அட்ரஸ் கொடுப்போம். அது மூலியமா அவன் அந்த அட்ரஸ் எல்லாம் எடுத்திருக்க கூடாது. இந்த 4 பேருமே கடந்த 4 மாசத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த ஒன் டிரைவ் கால் டாக்ஸியை பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப அந்த ஒன் டிரைவ் கால் டாக்ஸில இருக்கிற ஏதோ ஒரு டிரைவர் தானே இந்த வேலையை பார்த்திருக்கணும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் இடிக்குது, கேமரால மாட்டக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இருட்டுல ஊர்ந்தே கொலை பண்ற வீட்டுக்கு போயிருக்கான். அப்படி பார்த்து பார்த்து கொலைகளை பண்ணவன் அந்த பேபி ஆன் போர்ட் ஸ்டிக்கரை மட்டும் எதுக்காக எல்லா கொலைகளிலும் பயன்படுத்தி இருக்கான்? அதை அவன் வண்டியில இருந்து கூட எடுக்கலையே, எதனால இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதுக்கு கிஷோர் பாத்தீங்கன்னா, பொதுவா சொந்தமா கார் வச்சிருக்கிறவங்க குழந்தைங்க அந்த வண்டியில இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுவாங்க. அந்த கால் டாக்ஸி டிரைவர் தன்னோட வண்டியில பேபி ஆன் போர்டு அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டினதால அவன் ஏதாவது சிசிடிவி கேமரால மாட்டினா கூட நம்ம அந்த பேபி ஆன் போர்டு அப்படின்ற ஸ்டிக்கரை பார்த்து, அந்த ஸ்டிக்கர் பொதுவா ஃபேமிலி வண்டிஸ்ல தான் இருக்கும் அப்படின்றதுனால நம்மளோட முதல் சந்தேகமே ஃபேமிலிஸ் மேல தான் போகும். நம்மள கண்டிப்பா டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பா இதை அவன் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஹையர் ஆபீசருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி நாங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டோம், 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் முன்னாடி அவனை கூட்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவரும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ நான் சிபிசிஐடிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால சரி 2 நாள் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, ஆனா இந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாரு. இதனால ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு 4-5 கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஒன் டிரைவ் கால் டாக்ஸி அப்படின்ற ஒரு கால் டாக்ஸி கம்பெனில தான் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்க சீரியல் கில்லர் ஏதோ ஒரு பிரான்ச்ல இருக்கான். நம்ம அந்த கால் டாக்ஸி கம்பெனி கிட்ட போய் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டோம்னா அந்த டீடைல்ஸ் கொடுக்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும். ஆனா இன்னும் 2 நாள்ல அவன் கொலை பண்றதுக்காக குறிச்சு வச்சிருந்த நாள் வந்துடும். அதுக்குள்ள நம்ம அவனை புடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் அந்த காரை பத்தின டீடைல்ஸ், அவன் கையெழுத்து அடங்கி இருக்கிற அந்த திருக்குறளையும் நான் ஒரு ஹேண்டிகேப் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அங்க இருக்கிற எல்லா ஒன் டிரைவ் பிரான்ச்சுக்கும் போய் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுவாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சுக்கா போய் இந்த மாதிரி ரெட் கலர் இனோவா கார் இங்க யாருக்கிட்டனா இருக்குதா, உங்க டிரைவர்ஸ்ல யாருன்னா ஹேண்டிகேப்டா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சென்னையில இருக்கிற எல்லா பிரான்ச்லயும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிரான்ச்லயும் முடிச்சிருவாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு பிரான்ச்ல போய் கேட்கும் போது, இந்த மாதிரி இங்க ஒரு ரெட் கலர் இனோவா கார் இருக்குது, ஆனா நீங்க சொன்ன டேட்ல அந்த காரோட டிரைவர் சென்னையிலேயே இல்ல, கஸ்டமர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பதிக்காக ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தான், 2 நாள் கழிச்சு தான் வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதனால ஹீரோவும் பாத்தீங்கன்னா சந்தேகம் இல்லாம அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புவாரு. அப்ப போர்டுல பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறளோட கையெழுத்தும் கொலை பண்ணிட்டு கொலைக்காரக்கு திருக்குறள் எழுதி வச்சுட்டு போவான் இல்லையா, அந்த கையெழுத்தும் ஒன்னா இருக்கும். இதனால சந்தேகம் அடைஞ்சு ஹீரோ அந்த திருக்குறள் யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அவரும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டிரைவர்ல ஒருத்தரான குணசேகரன் தான் எழுதுனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவர் தான் அந்த திருப்பதி ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவாரு. இதனால ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த 4 கொலைகளும் நடந்தது இல்லையா, அந்த டேட்ல இவர் எங்க இருந்தாரு அப்படின்ற மாதிரி பார்க்க சொல்லுவாரு. அந்த 4 கொலைகள் நடந்த டேட்லயுமே குணசேகரன் அந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டான், கஸ்டமர்ஸ் கூட வெளியூருக்கு போயிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமும் ஹீரோ சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த 4 நாட்கள்லயும் இவன் கூட போன அந்த கஸ்டமர்ஸோட நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அந்த நம்பரை வாங்கி அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பாக்குறாரு. அவங்களோட எல்லா நம்பருமே பாத்தீங்கன்னா நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கும். இதனால அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவன் தான் ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அவனோட போட்டோ எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அங்க இருக்கிறவரும் பாத்தீங்கன்னா இவரோட போட்டோ இருக்கிற ரெஸ்யூம் எடுத்து காமிப்பாரு. சோ இப்பதான் நம்ம அந்த சீரியல் கில்லரை நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஆனா இவன் தான் அந்த கொலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல இல்லையா. அதனால அவன் வீட்டை சுத்தி நிறைய கேமராஸ் வைக்கிறாங்க. அந்த வீட்டு பக்கத்துல நிறைய போலீஸை போட்டுட்டு அந்த தெருவுலயே ஒரு வேனை நிறுத்தி 24x7 அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் பாத்தீங்கன்னா ஜாலியா வீட்டுக்குள்ள பெயிண்ட வரைஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ பெயிண்ட் காலி ஆயிடுச்சு அப்படின்றதுனால வண்டி எடுத்துக்கிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போவான். இவன் பின்னாடியே எங்க போறான் அப்படின்றத ஃபாலோ பண்ண 3 போலீஸ்காரங்களை அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவன் வீட்டுல இல்லாதப்போ அந்த வீட்டுல திருட்டுத்தனமா நுழைஞ்சு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. கடைக்கு போன அந்த சீரியல் கில்லரும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தனக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவான். நம்ம ஒருவேளை மாட்டிக்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எதுவுமே பண்ணாம கேஷுவலா மறுபடியும் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிப்பான். அந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கேமராவை வச்சுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு போகும்போது ஒரு பர்னிச்சருக்கு பின்னாடி செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கிறத பாப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு புக் இருக்கும். அது எந்த புக் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சீரியல் கில்லர் வரா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா அவசரமா அந்த புக்ல இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்படி கிளம்பும் போது இவர் கழிச்சு போட்ட எல்லாத்தையும் இருந்த இடத்துல அதே மாதிரி வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா டோருக்கு பக்கத்துல இருக்க அந்த மேட்டை மட்டும் அவருக்கே தெரியாம தள்ளி விட்டு போயிடுவாரு. அந்த சீரியல் கில்லரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த மேட்டு நகர்ந்து இருக்கிறத பாத்துருவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, சோ கண்டிப்பா நம்மள போலீஸ் பிடிக்க ட்ரை பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுப்பாரு. உடனே அவரோட போன்ல ஹிடன் கேமராஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆப் ஏத்துறாரு. போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஆப் மூலமா கேமராஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா இது எதுவுமே பாத்தீங்கன்னா கேமரா மூலமா பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கும் அவரோட டீமுக்கும் தெரியாது. அவன் ஏதோ ஒரு சும்மா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் போல தான் நினைச்சுக்கிட்டு
பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால அவன் எதனா பண்ணுவான், அப்ப அவனை கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த வீட்டுல இருந்து ஒரு புக்கை போட்டோ எடுத்துட்டு வந்தாரு இல்லையா, அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சீரியல் கில்லர் தான் வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள்ல எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அந்த நோட்ல எழுதி வச்சிருப்பான். சோ இப்போ ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். எங்க அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டான். அதனால எங்க அப்பாவை ஜெயில போட்டாங்க. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. எங்க அம்மா இருக்கிற வரையும் நான் சொர்க்கத்துல இருந்தேன். எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் நரகம்னா என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்ன ஒரு கான்ஸ்டபிள் ஒரு இல்லத்துல சேர்த்தாரு. அந்த இல்லத்துல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே என்ன பிடிக்கல. நான் ஒரு அசிங்கம்னு நினைச்சானுங்க. அங்க இருக்கிற வார்டனும் நான் படுக்கையிலே யூரின் போயிட்டேன் அப்படின்றதுக்காக என்ன பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சா. நான் அழுகிறத பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த இடத்துல நான் அனுபவிச்ச கொடுமைகள் எல்லாத்தையும் என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்ப எனக்கு தோணுன ஒரே விஷயம், எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பன் தானே, அவன் மட்டும் வெளியே வரட்டும், அப்ப இருக்குது அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனோட நல்ல நேரம் என் கையில சாகாம ஜெயிலே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டான். நான் தனிமையிலே வளர்ந்ததால எனக்கு தனிமை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால நான் எப்பயுமே தனியா இருக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு பட்டாம்பூச்சி என் கண் எதிர பறக்க ஆரம்பிச்சிச்சு. என் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருந்தது, அந்த பட்டாம்பூச்சை கொன்னுடுன்ட்டு. அந்த பட்டாம்பூச்சை பிடிச்சி அதோட ரக்கையை பிச்சு நான் அதை சாவடிச்சேன். அது வலியால துடிச்சு சாகும்போது எனக்குள்ள சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம் இருந்தது. இந்த சந்தோஷம் நிறைய வேணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அங்க இருக்கிற எல்லா பட்டாம்பூச்சும் தினமும் பிடிச்சி சாகடிக்க ஆரம்பிச்சேன். இதுக்காக நான் அந்த வார்டன் கிட்ட அடியும் வாங்கினேன். இப்படியே சில வருஷம் ஓடிருச்சு. அப்பதான் நான் ஒரு திருக்குறள் புக்கை கண்டுபிடிச்சேன். அந்த திருக்குறள் புத்தகத்தை ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புத்தகத்தை படிச்சது மூலமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த திருக்குறள்ல இருக்குது. ஆனா அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை ஏன் மத்தவங்க படிக்க மாட்டாங்கன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அந்த இல்லத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சது. நரகத்துல இருந்து வெளியே போற சந்தோஷத்தோட நான் வெளியே வந்தேன். எனக்கு யாருமே இல்லாததால ஒரு ஹெல்மெட் கடையில சேர்ந்து நானே முன்னேறணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஹெல்மெட் கடையிலயும் நான் ஏமாத்தப்பட்டேன். ஹெல்மெட் வாங்கிட்டு ஒருத்தன் காசு கொடுக்காம வந்தான். அவனை துரத்திட்டு போனா பின்னாடி என்னோட பணத்தை எல்லாத்தையும் திருட்டிட்டு இன்னொருத்த ஓடிட்டான். இதை போய் எங்க ஓனர் கிட்ட சொன்னா அவன் நான் திருட்டிட்டு போன மாதிரி என்ன அடிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு திருட்டிட்டு போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுக்காக அவன் என்ன அடிக்கணும்? அதனாலதான் எங்க ஓனரை நான் ஷாக் வச்சு கொன்னேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் நான் தான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு கார் ஓட்ட தெரியாது. கார் கத்துக்க கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் இப்பதானே வேலைக்கு சேர்ந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா எனக்கு கார் மேல இருக்கிற ஆர்வம் அதிகமாயிருச்சு. இதனால நானே கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன். அந்த விஷயத்த பார்த்து அவர் என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா தான் நான் என் திட்டமும் ஆரம்பிச்சாரு. எல்லாரும் கார் ஓட்டுற மாதிரி நானும் கார் ஓட்ட ஆசைப்பட்டேன். முதல்ல நான் அவர்கிட்ட போய் கேட்கவும் தானே செஞ்சேன். அவர் தானே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தானே நானே எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கு போய் அவன் இப்படி சொல்லலாமா? இதனால அவனையும் கொன்னேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு கால் டாக்ஸி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு என் வண்டியில ஏறினா. என் வண்டியில ஏதோ பயங்கரமான பேட் ஸ்மெல் வந்தது போல. அவன் மூக்க மூடிக்கிட்டே வந்தா. ஆனா எனக்கு எந்த மாதிரி ஸ்மெல்லும் வரல. ஆனாலும் நான் கார் ஸ்ப்ரே அடிச்சுட்டு எந்த மாதிரி ஸ்மெல் தான் அவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக தான் நான் அவங்கள பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவங்க காரை நிறுத்தி வெளியே வர சொல்லிட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி அங்க ரோட்ல போற எல்லாருக்கிட்டும் என்ன அடி வாங்க வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் டிராவல் பண்ணிட்டு போற அந்த கால் டாக்ஸி வண்டியில நாத்தம் அடிக்கத்தானே செய்யும். அதுக்கு போய் அவன் மூக்க பொத்தலாமா? அதை கேட்க நினைச்ச என்னையும் பொதுமக்களை விட்டு அடிக்க விடலாமா? அதனாலதான் நான் அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணேன். அவளை ஃபாலோ பண்ணி அவ எங்கெங்கெல்லாம் போவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை மூக்கறுத்தும் கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிவேதா அப்படின்றவங்க தான் கூட இருக்கிற ஃப்ரெண்டு கூட அவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள பத்தியே மத்தவங்க கிட்ட பத்தி வைக்கிறா. இவளே ஒழுக்கம் இல்லாம கள்ளக்காதனை வச்சிருக்கா. இதுல இவ வேற மத்தவங்களை குறை சொல்றா. இந்த மாதிரிதான் வாழணும் திருக்குறள்ல இருக்குதா? இந்த மாதிரிதான் வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை. அதுக்காக தான் நான் அவளோட வாயை கிழிச்சு கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட். எல்லா பெண்களையும் தெய்வமா தானே பார்க்கணும். இவன் என்னோட டாக்ஸில வந்துகிட்டே இருக்கும்போது வெளியே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேமராவில படம் முடிச்சுக்கிட்டு இருந்தான். எதுக்காக இவனோட புத்தி இந்த மாதிரி இருக்கு? அதுல அப்படி என்ன அவன் சந்தோஷத்தை கண்டுற போறான்? இந்த மாதிரியும் வாழணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் அவன் கண்ணை குத்தி கொலை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி தான். இவர் ஒரு பத்திரிகை நிபுணர் இல்லையா? மத்தவங்கள பத்தி தவறான நியூஸ் கிடைச்சா அந்த நியூஸை வெளியிட்டுருவேன், இல்லன்னா எனக்கு பணத்தை கொஞ்சம் கொடு அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுவும் இவன் வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது அதை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பத்திரிகையாளர்னா நடந்த உண்மையை தானே போடணும். காசு வாங்கிக்கிட்டு எதை போடக்கூடாதோ அதை போடுறான், எதை போடணுமோ அதை போடாம போறானே. இவனும் வாழ்ந்து என்ன பண்ண போறான்? அதனாலதான் அவன் காதலியே குத்தி கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அந்த டைரியில இது வரையும் பண்ண எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சிருப்பான். இதை படிச்சுட்டு இருந்த ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா அவன் பண்ணது 4 கொலைகள் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நிறைய கொலைகள் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் தெரிய வருது. உடனே அவரோட ஹையர் ஆபீசருக்கு போன் பண்ணி சொல்றாரு. அவரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு 11 இல்ல 12 தேதிகளை தான் அவன் கொலை பண்ணுவான். நேத்து 11 அவன் எந்த கொலையும் பண்ணல. அப்ப 12ஆம் தேதி இன்னைக்கு கண்டிப்பா அவன் கொலை பண்ணுவான் சார். அப்ப நம்ம அவனை கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அவனை பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி கிளம்பிடுவாரு. இப்ப அப்படியே அந்த கில்லரை காமிக்கிறாங்க. அவன் பயங்கரமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கொலை பண்றதுக்கு போற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான். இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அவன் கொலை பண்ண ரெடி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா கொலை பண்ண போகாம பெட்ஷீட்டை போட்டு படுத்துருவான். பெட்ல தூங்குறதுக்காக அப்படி ப்ரிப்பேர் பண்ண நீ ஒரு சுத்தமான சைக்கோ தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஷோர் அங்க இருக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இது ஒரு காரணமா தான் பண்றா அப்படின்ற மாதிரி ஃபுல் டைம் பாத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப திடீர்னு நோ சிக்னல் ஆயிடும் கேமரா ஃபுல்லாவே. இவங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு கன் எடுத்துட்டு ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள பாப்பாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கில்லர் தப்பிச்சு போயிட்டு இருப்பான். ஆனா தன்னோட போனை அங்கேயே வச்சுட்டு போயிடுவான். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை தப்பிக்க விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த போனை நம்ம ஹீரோ அன்லாக் பண்ணி பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட் தான் இருக்கும். இவர் வேற தன்னோட குழந்தைய அங்கதான் விட்டு வந்திருக்காரு இல்லையா. தன்னோட குழந்தைக்கு தான் அவன் போயிருக்கான்னு நினைச்சு தன்னோட வீட்டுக்கு வேகமா வண்டி எடுத்துட்டு போவாரு. அங்க போய் பார்க்கும்போது இவர் நினைச்ச மாதிரி அந்த சீரியல் கில்லர் இவரோட வீட்டுல தான் இருப்பான். அவனுக்கு பக்கத்துல நிறைய ரத்தத்தோட ஒரு பொண்ணு கிடக்கிறத பாப்பாரு. இவரோட பொண்ணுக்கு பக்கத்துல இந்த பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லியிருப்பாரு இல்லையா. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி போட்டிருக்கத பாப்பாரு. தன்னோட பொண்ணு இறந்து போயிட்டான்ட்டு அந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருப்பாரு. அந்த சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நீ என்ன கொல்ல மாட்டேன்ட்டு, எனக்கு எதிராக உங்ககிட்ட எந்த சாட்சியுமே இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா அந்த கையெழுத்தை காமிப்பேன், ஆனா நான் கோர்ட்ல அந்த கையெழுத்து எந்த இல்லன்ட்டு தப்பிச்சிருவேன், உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது, பாவம் நீ வேற உன்னோட ஒய்ஃப் 6 மாசமா தேடிக்கிட்டு இருக்கல அப்படின்னு அவர் வெறுப்பேத்துற மாதிரி பேசின உடனே ஒரு கன் எடுத்து அவரை சுட்டு அந்த இடத்துல அவனை சாவடிச்சிருவாரு. அந்த கன் ஃபயர் சவுண்டை கேட்டுட்டு அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு காத்தும். உடனே இவர் தன்னோட பொண்ணு இறந்து போல உயிரோட தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்கிறாரு. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாமே அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு வெளியே வந்து இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு எந்த காயமும் இல்ல, அதிர்ச்சியில தான் மயங்கி போயிருக்காங்க, கொஞ்ச நாள்ல நீங்க அவங்களை கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ அந்த ரத்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இறந்து போயிருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய தான். இப்ப அப்படியே கிஷோர் அந்த இடத்துக்கு வந்து உங்களோட பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த கில்லர் கொல்ல வந்தது உங்க பொண்ணு கிடையாது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள தான், அவங்க தான் அந்த கில்லர் சின்ன வயசுல வளர்ந்து அந்த அனாதை இல்லத்துக்கு வார்டனா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவர் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மட்டும்தான் எனக்கு தெரியும், மத்தபடி எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அங்க இருந்து கிளம்பி தன்னோட பொண்ணையும் போய் பாக்குறாரு. அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க பாக்குற இடம் எல்லாமே அந்த கில்லர் தெரியற மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன காப்பாத்துங்க, அவன் இந்த சைடு இருக்கான் இந்த சைடு இருக்கான் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. இவரும் பாத்தீங்கன்னா அவன் இனிமேல் வரமாட்டாமா, பயப்படாத பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவங்க இது எதையுமே கேட்காம அப்ப இல்லப்பா எனக்கு பயமா இருக்குப்பா என்ன காப்பாத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நீ பயப்படாத, நான் அவனை கொன்னுட்டேன், இனிமேல் அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுக்கு அவரோட பொண்ணு பாத்தீங்கன்னா கொன்னுட்டீங்களாப்பா, 2 பேரையுமா கொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதை கேட்டு ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறாரு. நல்லா தெரியுமா வந்தது 2 பேர் தானம்மா அப்படின்ற மாதிரியும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்பாரு. அவங்களும் பாத்தீங்கன்னா ஆமாப்பா 2 பேர் தான் வந்தாங்க, அந்த ஆண்டியும் என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன இவரோட ஒய்ஃபை காமிப்பாங்க. பயங்கரமா கொடுமைப்படுத்திருப்பாங்க போல. முகம் எல்லாம் பயங்கரமான காயத்தோட ஒரு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துல கத்தியோட நின்னுகிட்டு இருக்க ஒருத்தனோட நிழலை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அந்த நிழல் இருக்கிற செவத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறளை படிச்சுட்டு அவன் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதோட பாத்தீங்கன்னா இந்த சீசனே முடிச்சிடுறாங்க. அந்த செவத்துல இருக்கிற திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு ஒரு தப்பு செஞ்சாலும் தெரியாம ஒரு தப்பு செஞ்சாலும் அதுக்கு உண்டான தண்டனையை நீங்க எவ்வளவு காலமானாலும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கும் இந்த சீரியல் கில்லர்ஸ்க்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல. ஆனா அது நம்ம ஹீரோக்கே தெரியல. அது என்ன அப்படின்றது இதோட சீசன் 2 வந்தா மட்டும்தான் தெரியும். இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல சீரிஸ் இல்லைன்னா நல்ல மூவிஸோட உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எங்க சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.